என் மாமாவின் மனசுல இந்த ராசாத்தி நினப்பு தான். இன்னும் என்ன கேட்க போறாளோ, 10 புடவை வாங்க சொல்வாளோ. ஏமாமா ஒரு பவுன் நகை கேட்பாளோ. நான் ஒன்று கூட எடுத்து கொடுத்தது இல்லையே. கல்யாணம் பண்ண பிறகு ஒரு நகை கூட எடுத்து கொடுத்தது கிடையாது. எவ்வளோ சாமர்த்தியமாக டேலண்டான ஆளுமாம்மா நீ. உன் பையில் இருக்கிற அந்த மணி பர்ஸை கொஞ்சம் எடுத்து காட்டா மக்கள்கிட்ட அந்த மணி பர்ஸை காட்டா. அந்த மாதிரி மணி பர்ஸ் யாருமே வச்சுக்க மாட்டாங்க. எடுத்து காட்டான் மாமா, உன் மணி பர்ஸ் எடுத்து காட்டு மாமா. அதை பாருங்க, அவர் பையில் இந்த மாதிரி மணி பர்ஸ் யாராவது வச்சுருக்கீங்களா பாருங்கள். ஒரு பிச்சை, அது என்ன சொல்கிறது, ஒரு கஞ்ச பிசினாரி. ஒரு நல்ல அது உள்ளேயாவது மணி பர்ஸுக்குதா? ஏமாம்மா, அது உள்ள மணி பர்ஸுக்குதா? அது முள்ள மணி எப்போ பார்த்து அந்த மூக்கை இருக்கிறவரெல்லாம் அங்கே வச்சுக்கூடாது. வீடியோ எடுக்கும்போது மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்கல்ல. உனக்கு ஜலதோஷன்றது எனக்கு மட்டும் தான் தெரியும், மக்களுக்கு தெரியுமா? நீ மூக்கை எடுக்கக்கூடாது, காலை கைட்டு. என் மாமாவின் மனசுல இந்த ராசாத்தி நினப்பு தான். தினமும் செலவு வைக்கிறாளே கத்தா. ஏமா, இது வரைக்கும் ஒரு நகை வாங்கி கொடுத்துக்கிறது. நான் மூக்கில் போடுற மூக்குத்தி மட்டும் தான் நீ வாங்கி கொடுத்துரு. அது கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி. அது எங்கன்னா வாங்கினே இல்லை, எங்கன்னா வந்து கீழே கண்டு எடுத்துன்னு வந்தேன்னு எனக்கே தெரியல. எங்கள் மாமா எனக்கு வாங்கி கொடுத்த ஒரே ஒரு நகை என் மூக்கில் போடுற மூக்குத்தி மட்டும்தாங்க. அது எங்கேருந்து வாங்கி கொடுத்தாரு? காசு காண்டா மூக்குத்தி காசுக்கா? ஐயோ ஐயோ ஐயோ, அது காசுக்கு வாங்கினோம் இல்லையா? அட பாவமே, ஏறது உனக்கு? கீழே கண்டுதா? வட்டிக்காரா? வட்டிக்காரில் உட்காந்து வந்து டேபிளில் இருந்துதா? கடவுள் வந்து கொடுத்து கொண்டு போய் விஜய்கிட்ட கொடுக்குனாரா? கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே எனக்கும் ஒரு மூக்குத்தி கொடுத்தாருங்க. நான் அதுதாங்க போட்டுனுங்கிறேன். இன்னும் வட்டிக்காரில் நீ வேலை செஞ்ச ஆட்டையை போட்டியாப்பா? ஓனர் கேட்கலையா? சும்மாங்க, சும்மா சொல்கிறாரு. காசு தானே வாங்கினேன். காசுக்கு வாங்கி கொடுத்துட்டு வட்டிக்காரில் வந்து ஆட்டையை போட்டேன்ற. மக்களே, என் மூக்குத்தி மற்ற வீடு எல்லாம் பாருங்கள். அதுதான் எங்கள் மாமா கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு கொடுத்த மூக்குத்தி. அப்போயே எனக்கு கடைக்கால் போட்டு, இந்த பொண்ணு தான் நமக்கு கடைக்கால் போட்டாருன்னு நினைக்கிறேன். அதுதானே மூக்குத்தி கொடுத்தா? பத்தியா?